12th அக்கவுண்ட்ஸ் 4th சாப்டர் குட்வில் அதாவது நற்பெயர் லெசன் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் சம்ஸ் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். தமிழ்ல வந்து உயர் லாப முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்ங்கிறது இவ்வளோ நேரம் நம்ம போட்டிருக்கோம்ல டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. இப்போ வந்து புதுசா நமக்கு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க வேண்டி கேட்டிருக்காங்க. தமிழ்ல வந்து உயர் லாபம் இருக்கிறது சராசரி லாபம் என்ன சாதாரண லாபம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் a rate at which a profit is earned by the similar business entities in the industry under normal circumstances. ஒரே தொழிலில் ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலையில் ஈட்டும் லாப விகிதம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மாதிரி பிசினஸ் பண்றவங்க நார்மலா எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு பெர்சன்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேல்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்ட் ஆன் 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல ஆவரேஜ் ப்ராஃபிட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு கொஸ்டின்லேயே தெரியும் வந்து சொல்லியிருப்பாங்க. பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணி 3 years ஆயிடுச்சு. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டீடைல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் தனியாக எழுதிடலாம். கேபிட்டல் எம்ப்ளாய் 2 lakhs சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க. பயன்படுத்தப்பட்ட முதல் அப்புறம் சாதாரண லாப விகிதம் வியாபாரத்தின் சராசரி லாபம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்ங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க எவ்வளோ 42,000 சொல்லிட்டு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நார்மல் ப்ராஃபிட் தான். ஸோ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இந்த சம்ல நமக்கு வந்து கேபிட்டல் பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 15% வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ 2 lakhs into 15 divided by 100. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ 15 2s are 30. பேலன்ஸ் வந்துட்டு 3 ஜீரோ இருக்கு. ஸோ அதான் வந்து 30,000 தான் வந்து நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. 42,000 30,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 12,000. ஸோ குட்வில் வந்து எவ்வளோ இயர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 3 years சொல்லியிருக்காங்க. 12,000 into 3 36,000. இதான் வந்துட்டு இந்த சம்மோட ஆன்சர். இதே மாதிரி எக்ஸசைஸ் 7 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சம்ல நமக்கு கேபிட்டல் டைரக்டா கொடுத்துருந்தாங்க. ஆனா இங்க அசட்ஸும் லயபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அசட்ஸும் லயபிலிட்டிஸும் மைனஸ் பண்ணி கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதாவது 5 lakhs minus 2 lakh வந்துட்டு 3 lakh. அப்போ 3 lakh into 12.5 divided by 100 போட்டு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் ப்ராஃபிட் இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ல பார்த்த மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க 60,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிச்சு வர வேல்யூ கூட இந்த 60,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த சூப்பர் ப்ராஃபிட் ஆன்சரை இன்டூ 2 போட்டு இந்த சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.